தமிழக மக்களுக்கும் தமிழக அரசியல் களம் அன்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையை பேசுவோம், உறக்க பேசுவோம், பிறர் பேசாததை பேசுவோம் என்ற அடிப்படையில் நாம் பல பதிவுகளை செய்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இப்போது 7வது பதிவாக புதிய பொருளாதார கொள்கை, உலகமயம், தாராளமயம் போன்ற கொள்கைகளை விமர்சித்து பல்வேறு செய்திகளை நாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய பதிவு என்ன என்பதை பார்ப்போம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரமடைந்த போது பொருளாதார கொள்கைகளை நோக்கி நாடு நகர்ந்து கொண்டிருந்தது. ஒன்று அமெரிக்க தலைமையிலான முதலாளித்துவ உற்பத்தி முறையை கொண்ட முதலாளித்துவ உற்பத்தி முறை, இரண்டாவது ரஷ்யாவின் தலைமையிலும் சீனா தலைமையும் கொண்ட சோசலிச கம்யூனிச உற்பத்தி முறை என்ற இரண்டு முறைகளை பின்பற்றி கொண்டிருந்தது. இந்தியா இந்த இரண்டு முறைகளையும் பின்பற்றி கலப்பு பொருளாதாரம் என்ற அடிப்படையில் நாங்கள் இரண்டையும் ஏற்றுக்கொள்கிறோம், இரண்டையும் எதிர்க்கவில்லை என்ற அடிப்படையில் அப்பொழுது பிரதமராக இருந்த நேரு கலப்பு பொருளாதாரம் என்ற கொள்கையை உருவாக்கி முதலாளித்துவமும் இருக்கும், சோசலிசமும் இருக்கும், உற்பத்தி முறை இருக்கும், பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கும் என்ற அடிப்படையிலே தான் ஒரு புதிய கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்து இந்தியாவை தற்சார்பு நாடாக மாற்றுவோம், தன்னிறை பெற்ற நாடாக மாற்றுவோம், வளர்ந்த நாடாக மாற்றுவோம் என்றெல்லாம் கூறி அதற்கான வேலைகளை செய்தார்கள். ஓரளவு சுதந்திரத்தோடு ஒப்பிடும்போது நேரு காலத்திலும் சரி, அதற்கு பின்னாடி வந்து இந்திரா காந்தி காலத்திலும் சரி, நாடு ஓரளவு முன்னேறியது என்பதை மறுப்பதற்கு இல்லை. ஏனென்றால் ஏராளமான பொதுத்துறை நிறுவனங்களை அவர்கள் உருவாக்கினார்கள். பிஎஸ்என்எல், ரயில்வே, வங்கி, சேவைத்துறை என்று பல்வேறு துறைகளிலும் அவர்கள் பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார்கள். அதன் மூலமாக ஒரு வளர்ச்சியை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருந்தது என்பதை பார்த்தோம். இந்த நிலையில் நரசிம்மராவ் காலத்தில் இந்த போக்கில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. என்ன மாற்றம் என்று சொன்னால், அப்பொழுதுதான் உலகம் முழுவதும் உலகமயம், தனியார் மயம், தாராளமயம் என்ற அடிப்படையில் புதிய பொருளாதார கொள்கைகளை உருவாக்கிறார்கள். இந்த புதிய பொருளாதார கொள்கையை பின்பற்றினால்தான் நாடு தொடர்ந்து முன்னேறிவிடும், இல்லை என்றால் பின்தங்கிவிடும் என்ற ஒரு அறிவுரையை மக்களுக்கு அரசியல்வாதிகள் வழங்கினார்கள். இதுதான் இங்கிருந்து தான் பிரச்சனைகளே தொடங்க ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரச்சனைலாம் போய்கிட்டே இருந்துச்சு. ஏதோ ஓரளவு அரைக்குறையான வளர்ச்சி இருந்தால் கூட, ஒரு மந்தமான வளர்ச்சி இருந்தால் கூட அதை நோக்கி போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இவங்க என்றைக்கு வந்து நரசிம்மராவ் பிரதமரானாரோ, மன்மோகன் சிங் நிதியமைச்சர் ஆனாரோ, அப்போதிருந்து உலகம் முழுவதும் ஒரு போக்கு கடைபிடிக்கப்பட்டது. அது என்ன போக்கு என்றால், அதுதான் உலகமயம், தனியார் மயம், தாராளமயம் என்ற போக்கை கடைபிடித்தார்கள். இதன் மூலமாக அவர்கள் சொல்ல வந்தது என்ன என்று சொன்னால், உலகம் முழுவதும் அந்தந்த நாட்டு முதலாளிகள், எந்த நாட்டு முதலாளியும் எந்த நாட்டிலையும் போய் தொழிலை தொடங்கலாம், வியாபாரம் பார்க்கலாம், லாபத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு போக்கு. ரெண்டாவது, அரசுடைமை பொதுத்துறை நிறுவனங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே தனியாற்ற கொடுத்துடணும். அது ரயில்வேயாக இருந்தாலும் சரி, வங்கியாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது சேவைத்துறையாக இருந்தாலும் சரி, தகவல் தொழில்நுட்பத்துறையாக இருந்தாலும் சரி, தொலைத்தொடர்பு துறையாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தனியாற்ற கொடுத்துருங்க. நீங்கள் வந்து பணம் அச்சடிக்கிறது போலீஸு, இராணுவம், நிர்வாகம் இது மட்டும் பார்த்துக்குங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு இது உருவாக்குனாங்க. அந்த அடிப்படையில் எல்லாமே தனியார் மயமாக்கக்கூடிய போக்கு அன்றைய காலத்தில் தொடர்ந்தது. அதை படிப்படியாக செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. இதன் மூலமாக நாடு முன்னேறியதா என்று சொன்னால் அப்பவும் முன்னேறாத ஒரு சூழ்நிலை தான் இருந்து கொண்டே இருந்தது. ஏன்னா அதற்கு பின்னால் மோடி வராரு. மோடி வந்து வேறு என்ன பண்ணுறாருன்னா, இந்த புதிய பொருளாதார கொள்கையை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து விரைவுபடுத்துகிறார். அதாவது பொதுத்துறை நிறுவனங்களை வேகமாக விற்பது என்ற அடிப்படையில் மிக வேகமாக டக்குன்னு, அதாவது ஒரு குடும்பத்தில் கடன் நிறைய ஆகிப்போச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவாங்க, சொத்தை விற்பாங்க, காரை விற்பாங்க, அல்லது பண்ட பாத்திரத்தில் விற்பாங்க, இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் விற்று எப்படியாவது கடன் அடைக்கணும், தப்பிக்கணுங்கிறதுக்காக விற்றுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் ஐயா நம்ம மோடி இருந்துகிட்டு இருக்கிறாரு. அதனால் எல்லாத்தையும் விற்கிறாரு. விற்றாலும் பிரச்சனை தீர்ந்தான்னா கிடையாது. ஏன்னா இவர்கள் ஏற்கனவே அரசியல்வாதிகள், காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி வந்து மோடி அரசாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவுமே நடைமுறைக்கு வந்திருக்கிறதா, அல்லது உண்மையிலே அது நடைமுறைக்கு வந்திருக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் போது $1 இணையாக $1 என்று இருந்தது. இது படிப்படியாக கூடி இவங்க என்னமெல்லாமோ சொன்னாங்க. தற்சார்பு நாடாயிரம், வளர்ந்த நாடாயிரம், இப்படி என்னதெல்லாமோ சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ முதல்ல பொதுத்துறையை விற்கக்கூடாது, தனியார் நிறுவனங்கள் இல்லாமல் பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கும், தனியார் நிறுவனங்கள் இருக்கும், அரசு நிறுவனங்கள் இருக்கும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்படிலாம் இருந்தால் தான் முன்னேற முடியும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மோடி, நரசிம்மராவ் காலத்தில், அதுக்கப்புறம் மோடி காலத்தில் எல்லாத்தையும் விற்றாதான் நாடு முன்னேறும், இது தனியார் மயமாக்கணும், உலகமயமாக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் அதையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க மாற்றி இவங்க என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் வளர்ச்சி போக்குங்கிறது இருக்குதான்னு கேட்டால் இல்லவே இல்லை. யாருடைய வளர்ச்சி இருந்துகிட்டு இருக்கு? இப்போ இதெல்லாம் வளர்ச்சின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இதுதான் வளர்ச்சின்றாங்க. இவங்க வளர்ச்சின்னு சொல்கிறது எதை காட்டுறாங்க?
மக்களுடைய தனிநபர் வருமானத்தை சொல்வதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் தனிநபர் வருமானங்கிறது வருடத்திற்கு $80,000. அதற்கு இணையாக சிங்கப்பூரில் தனிநபர் வருமானங்கிறது $80,000. இங்கிலாந்தில் $50,000. கொரியா, ஜப்பான் இங்கெல்லாம் சராசரியாக வருஷத்துக்கு தனிநபர் வருமானம்ங்கிறது $50,000. இந்தியாவில் $2,200. இவ்வளோதான் இந்தியாவில் தனிநபர் வருமானம். இங்கே தனிநபர் வருமானம் கூடவே இல்லை. அமெரிக்க டாலருக்கு இணையாக ரூபாய் மதிப்பு கூடவே இல்லை. நாளுக்கு நாள் சரிஞ்சிக்கிட்டே போகுது. ஏற்றுமதி குறையுது, இறக்குமதி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த நிலையில் இவங்க வளர்ச்சின்னு சொல்லி எதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, அதை தான் பார்க்கணும். இவங்க வளர்ச்சின்னு சொல்கிறது எதை சொல்கிறாங்கன்னா, அதானி, அம்பானி, மிட்டல், டாட்டா, பிர்லா இது போன்ற பெரிய பெரிய முதலாளிகளுடைய வளர்ச்சியை தான் வளர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உதாரணமாக 2014 மோடி பிரதமர் ஆகும்போது அதானுடைய 2020 அதானுடைய சொத்து 1.9 லட்சம் கோடி. 2022 2 ஆண்டுகளில் அதானுடைய சொத்து மதிப்பு 7.9 லட்சம் கோடி. பாருங்கள், 1 எங்கே இருக்குது, 7 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 2 வருஷத்தில் அசுர வளர்ச்சி. உலகத்திலே இப்படி ஒரு அசுர வளர்ச்சியை எந்த ஒரு முதலாளியும் செஞ்சதே இல்லை. அந்த அளவுக்கு மோடி செஞ்சுருக்கிறாரு. இன்றைக்கி அதானி ஆசியாவிலேயே, இந்தியாவிலேயே அதானி, அம்பானி, டாட்டா, பிர்லா எல்லாத்தையும் தாண்டி அவர் முழுமையான இடத்துக்கு இன்றைக்கி போய்கிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. டாட்டா, பிர்லாவுடைய சொத்து மதிப்பு கூடியிருக்குது, அம்பானியுடைய சொத்து மதிப்பு கூடியிருக்கு. இதெல்லாம் கூடியிருக்குதே ஒழிய எது கூடலை, தனிநபருடைய வருட சராசரி வருமானங்கிறது கூடவே இல்லை. அது 2,200 மேலும் கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு. சரி, இதுதான் நடக்குதுன்னு சொன்னால் கடன் சும்மா அதிகரிச்சுட்டே இருக்குது. 2014 ஐயா மோடி பிரதமராக வரும்போது 50 லட்சம் கோடியாக இருந்துச்சு. இந்தியாவுடைய கடன் என்பது 50 லட்சம் கோடியாக இருந்துச்சு. இன்றைக்கி ஐயா மோடி ஆட்சியில் 200 லட்சம் கோடியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்போ என்ன வளர்ச்சி தான் சொல்கிறாங்க இவங்க? எதை தான் வளர்ச்சிட்டாங்க? ஒரு பக்கம் கடன் கூடிக்கிட்டே இருக்குது, ஒரு பக்கம் வேலைவாய்ப்பு இன்மை கூடிக்கிட்டே இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமானம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, விலைவாசி கூடிக்கிட்டே இருக்குது. என்ன இப்படி நாளுக்கு நாள் நெருக்கடிகளும் சுமைகளும் கூடிக்கிட்டே இருக்கிறதே ஒழிய அப்போ இவங்க எதை தான் வளர்ச்சின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா, இவர்கள் அதானி, அம்பானி போன்ற தரகு முதலாளிகளுடைய வளர்ச்சியை தான் வளர்ச்சின்னு சொல்லி வெளியே சொல்லிட்டு இருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுபோக அந்நிய செலவாணி கையிருப்பு எங்களுக்கு $65 லட்சம் அந்நிய செலவாணி கையிருப்பு இருக்குது, $65,000 அந்நிய செலவாணி கையிருப்பு இருக்குது அப்படி இந்த புள்ளி வரத்தை கொடுக்குறாங்க. இது இல்லாமல் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவின் வளர்ச்சி வீதம் 6.5% எட்டிவிடும், 8% எட்டிவிடும், 9% எட்டிவிடும், இப்படிலாம் சொல்லி அவங்க ஒரு பக்கம் கதை விட்டுட்டு இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா சராசரி மனுஷனுடைய வாழ்க்கை தரம் கூடியிருக்குதான்னா கூடவே இல்லை. அன்றாடம் பிரச்சனைகள்னு சொல்லி எல்லா மக்களும் பிரச்சனையோட போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்கங்கிறத பார்க்குறோம். விவசாயிகள் போராடுறாங்க, தொழிலாளர்கள் போராடுறாங்க, இளைஞர்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க, மீனவர்கள் போராடுறாங்க, நெசவாளிகள் போராடுறாங்க. யாரை பார்த்தாலும் எல்லா தொழில் உள்ளவர்களும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற நிலையை தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். விவசாயிகளுடைய எந்த ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் தீர்க்கப்படல. இப்போ இந்த புதிய பொருளாதார கொள்கை வந்ததுனால சட்டத்திட்டங்கள் கொள்கைகளையும் மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த கொள்கை திட்டங்களை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு மாற்றுறாங்க? சாகர்மாலா திட்டம் அப்படிங்கிற பேரில் மீனவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனையை ஒழிப்பதற்கான, அவருடைய வாழ்வாதார உரிமையை ஒழிப்பதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. புதிய வேளாண் சட்டங்கள் அப்படிங்கிறது மூலமாக வேளாண் மக்களுடைய விளைபொருட்களை பறிப்பதும், அவருடைய சுயாதிக்க தன்மையை, தன்னுரிமையை பறித்து, அவருடைய விலை நிர்ணயம் செய்வதை பறித்து பெருமுதலாளிகளே விலை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அதன் மூலமாக உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஜிஎஸ்டிங்கிற பேரில் வியாபாரிகளையும் பெரிய பெரிய ஆட்களையும் போட்டு கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஜிஎஸ்டிங்கிற பேரில் இன்றைக்கி நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போது ஜிஎஸ்டி வரையில் ஏகப்பட்ட சுரண்டல் நடந்துகிட்டு இருக்குது. ஜிஎஸ்டி ஒரு முழுமையான ஒரு தெளிவான வரையறைப்புக்குள்ளே இன்னும் வரவே இல்லை. ஏன்னா முரண்பாடுகள் நிறைய இந்த ஜிஎஸ்டியில் இருந்துகிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். அதாவது ஒரு சோளத்துக்கு விலை அதுக்கு ஒரு 18% ஜிஎஸ்டின்னு சொன்னால், அதை மசாலாவில் முக்கிய எடுத்தால் 18%, மசாலாவில் முக்காமல் இருந்தால் 10%, பிரெட்டை 2%, பிரெட்டில் அந்த இதை தடவணும்னா வெண்ணெயை தடவணும்னு சொன்னால் 10%, வெண்ணெய் மேலே 100 பிரெட் வச்சுன்னு சொன்னால் 18%. என்ன கொடுமை இருக்குது? இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது. ஜிஎஸ்டி வரியை தெளிவாகவும் செய்யக்கூடிய, வரி வசூலிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்தியாவில் இல்லை. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய நூறுவாளர்களை அனைவரையும் கொள்ளையடிப்பது, அதாவது சட்டப்பையில் கையை விட்டு பணத்தை எடுக்காத குறை தான் நீங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உன் கையில் எவ்வளோடா பணம் வச்சுருக்கேன், கொண்டா பாதியை அப்படின்னு பிடுங்காத ஒன்று தான் இருந்துகிட்டு இருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா நிறைய சுங்கச்சாவடிகள், இந்தியா முழுவதும் சுங்கச்சாவடிகள் இருந்துகிட்டு இருக்குது. இந்த சுங்கச்சாவடிகள் மூலமாக இந்தியாவில் கொஞ்சத்தை குறைச்சிட்டாங்க, தமிழ்நாட்டில் இன்னும் அதிகப்படுத்திட்டு இருக்காங்களோ குறையவே இல்லை. சுங்கச்சாவடிகளுடைய நாள் காலாவதியான பிறகும் கூட மீண்டும் தொடர்ந்து சுங்கச்சாவடி இயங்கிக்கிட்டு இருக்குது. அதன் மூலமாக ஒரு பகல் கொள்ளையை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம்.
தமிழில் இந்த திமுகவுடைய எம்பி வில்சன் என்பவர் வந்து பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புறாரு, இந்த சுங்கச்சாவடிகளை அகற்றவில்லையா, காலாவதி ஆகின பின்னரும் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு அமைச்சர் பதில் சொல்கிறாரு, சுங்கச்சாவடிகளை அகற்றும் எண்ணம் அரசுக்கு இல்லை, அவ்வளோதான். ஏன் இல்லை, எதுக்கு இல்லை, காலாவதியானதை ஏன் இயக்கிட்டு இருக்கிற அப்படின்னு இவரும் திருப்பி கேட்கல, சண்டை போடலை. அவரும் ஒரு பதில் முடிச்சிட்டாரு, இவர் அமைதியாயிட்டார், அவரும் அமைதியாயிட்டார். ஆனால் தலையில் இங்கே மக்கள் தலையில் இது விழுது. இப்போ சுங்கச்சாவடி வச்சுட்டு இருக்கிறதுனால போக்குவரத்து நெருக்கடிகள், விலைவாசி கூடுது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் வந்து கூடுது, இப்படி பல்வேறு நெருக்கடிகள்லாம் இன்றைக்கி இருந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய தொல்லையாகவே இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. இதை கூட கேட்குறதுக்கு நம்முடைய எம்பிக்களுக்கு வந்து துப்பு இல்லாதவர்களாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. சண்டை போட்டு அதை ஒழிக்கக்கூடிய நிலையில் நமது எம்பிக்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நமது எம்பிக்கள் 40 பேர் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்கன்னா ஒரு சுங்கச்சாவடியாவது ஒழிக்கிறதுக்கு அவங்க ஏதாவது முன்முயற்சி எடுத்தாங்களா? கிடையாது. நீட் தேர்வுன்னு ஒன்று வச்சுட்டு இருக்காங்க, நீட் தேர்வு ஒழிக்கிறதுக்கு ஏதாவது முன்முயற்சி எடுத்தாங்களா? அதுவும் கிடையாது. சும்மா குரல் கொடுக்குறோம், லெட்டர் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்களே ஒழிய நிறைய பேர்கிட்ட கோடிக்கணக்கான கையெழுத்து வாங்கினாங்க. கையெழுத்து வாங்கிட்டு எங்கே அனுப்புனாங்க? ஜனாதிபதிகிட்டே அனுப்புகிறாங்க. ஜனாதிபதி தான் கையெழுத்தே போட்டார் நீட் தேர்வு கொண்டு வரணும்னு. நீட் தேர்வு கொண்டு வரணும்னு கையெழுத்து போட்ட ஜனாதிபதிக்கே இவர் நீட் தேர்வு வேண்டாம்னு சொல்லி 1 கோடி கையெழுத்து வாங்கி அனுப்புகிறாங்கன்னா உடனே வந்து அம்மா உடனே சரி இவங்க இவ்வளோ பேர் கையெழுத்து போட்டு அனுப்பிட்டாங்க, நம்ம இதை நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்களா? கிடையவே கிடையாது. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, புதிய ஊடகமயம் தனியாரமயம் தாராளமய கொள்கையினால் இந்த முரண்பாடுகள் நிறைய உருவாகிக்கிட்டே இருக்குது. மக்களுடைய வாழ்வாதாரம் கூடவே இல்லை, தனிநபர் வருமானமும் கூடவே இல்லை, நாளுக்கெல்லாம் நெருக்கடிகள் தான் தோண்டிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்த இதில் வந்து குறிப்பாக ஒரு சில முதலாளிகள் எப்படி இந்த புதிய பொருளாதார கொள்கைகளை வச்சு அசுர வளர்ச்சியும் கொள்ளையும் மபியாக்களாக மாறி கொள்ளையடித்தார்கள் என்பதை நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். உண்மையை பேசுவோம், உறக்க பேசுவோம் என்ற அடிப்படையில் அடுத்த பதிவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.